சீனு மாயா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தனாவால் ஏற்றுக்கவே முடியல. இந்த கார்த்தி தேவையில்லாமல் இவனை கோச்சா போட்டு இப்போ நம்ம மேற்கொண்டு எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, அப்பாவையும் சரி இந்த பக்கம் கதிர்க்கும் ரெண்டு பேருக்கும் பெருமை தேடி தரணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் நம்மளோட லட்சியத்தை தடுக்கிறதுக்காகவே இப்போ மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் திரும்ப வரானே இந்த கார்த்தி அப்படின்னு சொல்லி, அதுவும் கரெக்டாக நமக்கு கோச்சா திரும்ப வரானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனா எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. தனாக்கு வேறு வழியே இல்லாதனால இந்த பக்கம் போராடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர், நீ வீட்டுக்கு போ, உன் வேலையை பாரு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜெயிச்சு உனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி நான் என் லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு சில தடைகள் வர தான் செய்யும், அதையும் மீறி நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தனா தனியாக முடிவு பண்ணிட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் கார்த்திக் புத்திசாலித்தனமாக புவனேஸ்வரியோடு சேர்ந்து இந்த பக்கம் திட்டம் போடுறாங்க. கதிர் கம்பெனியில் இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரையும் சோதிக்கிறதுக்காக ஃபைல் எல்லாம் செக் பண்ணி காசெல்லாம் கரெக்டாக கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சோதிக்கிறதுக்காக ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் தனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் இங்கே பாரு, உனக்கு வேறு வழியே கிடையாது, நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தாகணும், அதனால் நீ நான் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் உனக்கு அங்கே உன் புருஷன் இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்காக அவனை சிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் இங்கே உனக்காக உதவுவான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க பார்த்தியா, அது நடக்க போகிறதே கிடையாது. அதனால் நான் சொல்கிறத முதல்ல தெளிவாக கேட்டு என் கூட அவன் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு நீ என் கூட வாழ்கிறது தான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே இந்த பக்கம் கதிருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னானே, இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரியாக விளையாட முடியாமல் தனா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே அவங்க ஓனர் வராங்க. தனா கிட்ட, என்னம்மா உன்னை நம்பி நான் பல லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், நீ என்னடானா இப்படி விளையாட தெரியாமல் விளாண்டுக்கிட்டு இருக்க, இதில் என்னன்னு கேட்டால் நீ நாங்கள் அனுப்புகிற உனக்கு சொல்லிக் கொடுக்குற குரு கிட்ட நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நீ ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே, இங்கே பார்த்தியா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் கார்த்தி உனக்கு வேறு வழி கிடையாது, நான் சொல்கிறத கேட்டு பழகு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் சரின்னு போயிட்டு இந்த பக்கம் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மாயா, என்னால் சமாளிக்கவே முடியல, இந்த இந்த கார்த்திக்கு ரொம்ப இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்கேயும் என்னை ஜெயிக்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு இப்போ டோர்னமெண்ட் நடக்க போகுது இல்லை, அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவன் தான் கோச்சாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, இதை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிறப்ப, எனக்கு இதோட பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ கார்த்திக்கு என்கிட்ட சவால் விட்றான், இந்த மாதிரி கதிருக்கு ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன், அவனால் அங்கேருந்து தப்பிச்சு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ முதல்ல எப்படியாவது கதிரை காப்பாற்று அப்படிங்கிறப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா கதிருக்கு உதவுறதுக்காக கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க. அதே சமயம் ஒரே சரி முதல்ல கதிருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கதிர் ஃபோனை எடுத்துகிட்டு இந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட கேட்டோன்னே இந்த பக்கம் மாயா கிட்ட தகவல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 4-5 பேர் வந்திருக்காங்க, இருக்கிற எல்லா நம்ம கம்பெனியில் உள்ள ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாயா கிட்ட சொன்னோன்னே, இதான விஷயம், சரி விடு நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஃபோனை கதிர்கிட்டேருந்து வாங்கிடுறாங்க. பேசிகிட்டு இருக்கு, என்ன சார் நீங்கள் ஃபோன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருது, இது எல்லாமே அந்த புவனேஸ்வரி பண்ணிவிட்ட வேலை தான், இதை நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா கரெக்டாக இங்கே கதிருக்கு உதவுறதுக்காக இங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கதிர்கிட்ட இது என்ன அது என்னன்னு ஒவ்வொரு ஃபைலாக கேட்குறப்ப எதுவுமே கதிருக்கு தெரியல. ஏன்னா அவர் வெறும் எல்லாத்தையும் வீடு வீடாக எல்லாத்தையும் டெலிவரி தானே பண்ணிகிட்ருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பக்கம் இப்போ தான் கம்பெனியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, என்னப்பா நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியலையே, நீயும் இந்த கம்பெனிக்கு பார்ட்னர்னு சொல்கிற, அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கு, ஆனால் உனக்கு கேட்டால் எதுவுமே தெரியலன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, சரி உன்னோட பார்ட்னர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை சார் பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப, முதல்ல அவருக்கு ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை கதிர் கொடுங்க சார், கொடுத்தா தானே அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கதிர் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட ஃப்ரெண்டுக்கு, அவர் பார்ட்னருக்கு இந்த பக்கம் ஃபோனே போக மாட்டேங்குது. சார் என்னென்னு பிரச்சனைன்னு தெரில, அவர் சிக்னலே போக மாட்டேங்குது ஃபோனு அப்படிங்கிறப்ப,
நீங்கள் 2 பேரும் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் போய் ஓரமாக உட்காருங்க, நீங்கள் இது வரைக்கும் இந்த 2 வருஷமாக இருந்த ஃபைல் எல்லாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரை ஓரமாக நிற்க வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் கதிர் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஆஃபீஸ் வாசலில் வந்து மாயா வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி இங்கே தனா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏற்கனவே வந்து மாயா வந்து ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை தனாக்கு உதவுறதுக்காக சிவராமன் சித்தப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, சித்தப்பா தனாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதவி செய்யணும், நீங்கள் என்னம்மா அப்படிங்கிறப்ப அந்த கார்த்திக் வந்து தனாக்கு மறுபடியும் திரும்ப சொல்லி கொடுக்கறதுக்காக அங்கே வந்திருக்கான். அதனால் நீங்களும் சரி மணி மாமா 2 பேரும் வந்து போய் தனாவை எப்படியாவது ஜெயிக்க வைங்க அவள் லட்சியத்தில். அப்போ தான் வந்து பெரியப்பா வந்து கோவம் தனா மேலே உள்ளது போகும் அப்படின்னு சொல்கிறப்ப, நிச்சயமாக என் தனாக்கு ஒரு உதவி செய்கிறதோட எனக்கு என்னம்மா வேலை, நான் வேலையாக கிளம்பி வந்து ஊருக்கு போய் நான் தனாக்கு வந்து உதவி செய்கிறேன், நீ வந்து உனக்கு என்ன வேலை இருக்கோ நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.